சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே கோவமா ஆறுமுகம் வந்து சம்பத்தை அடிக்கணும்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அங்க போகும்போது ரொம்பவே கோவமா வந்து இப்ப அன்னபூரணி வந்து ஆறுமுகம் கொஞ்சம் பொறுன்னு சொல்றாங்க. இல்லம்மா, இவனை இப்பவே வெட்டி நான் கொல்லாம விட மாட்டேன், அவனுக்கு எவ்வளவு தைரியம்னா அவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அம்மா நான் இப்பவே போயிட்டு அவனை என்ன பண்றேன் பாரு நல்லா சொல்லி கோவப்படுறாங்க. உடனே சிவா கிட்ட வந்து அன்னபூரணி சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு, அவனை என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டுதான், இங்க முதல்ல போயிட்டு அவனை ரூம்ல பூட்டி வச்சிடுன்னு சொல்றாங்க. ரூம்ல பூட்டி வச்சதுமே உடனே வந்து ஆறுமுகம் கதவை தொடங்க, சிவா கதவை தொடன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க கத்திட்டே இருக்காங்க. மகா வந்து, ஓ நீங்க எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, ஆறுமுகத்தை உள்ளியா வச்சிருக்கீங்க, இப்ப பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இப்ப ஆறுமுகத்தோட கதவு வந்து லைட்டா திறந்து விட்டுடுறாங்க. திறந்து விட்டதுமே ஆறுமுகம் ஒரு பக்கம் வர, இன்னொரு பக்கம் யார் யாரு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, அப்ப கூட முடியறதே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப உடனே இங்க பாரியா போலீஸ்க்கு போனை பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னதும் இப்ப ஆறுமுகத்தை ஒரு பக்கம் ஓடி வந்து அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோமா ஓடி வராங்க. கோமா ஓடி வந்ததுமே அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறது சஞ்சய். சஞ்சய் வந்து சம்பத்தோட ஷர்ட்டை பிடிச்சி, என்னடா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ உடனே காயத்ரிக்கு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இப்பவே இவ்வளோ பிரச்சனை பண்றாங்க, இதுல கல்யாணம் பண்ணிட்டா எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கோ அதனால எந்த பிரச்சனையும் வேண்டான்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் வந்து இருக்காங்க. நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நாங்க பண்றோம், தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு நல்லா சொல்லி எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்குறாங்க. ரிக்வஸ்ட் பண்ணாலுமே அதுக்கான பதில் வந்து வர்றதே கிடையாது. ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. இப்ப எல்லாரும் சொன்னதுனால சரி நிச்சயதார்த்தம் நடக்கட்டும்னு சொல்றாங்க. நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்துருது. மகா ஒரு பக்கமும் இசைக்கு ஒரு பக்கமும் ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. இது எல்லாமே சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியலன்னு சொல்லி இசைக்கு எல்லாருமே ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. இதை நினைச்சு அடுத்த ட்ராக்கா வந்து சம்பத்தை வர சொல்லியான்னு சொல்லிட்டு சஞ்சய் கூப்பிடுறாங்க. ஏயா உனக்கு நான் என்ன சொன்னேன், அந்த ஆறுமுகத்தோட கையை வெட்டி போடுன்னு சொன்னல சார், நீங்க மட்டும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்துருந்தா நான் போட்ட பிளான் எல்லாமே நடந்திருக்கும். ஆனா நீங்க தான் எதுக்காக வந்தீங்க, நான் வந்து என்ன சொன்னேன், அவனோட கையை வெட்டி போடுங்கன்னு சொன்னேன். ஆமா சார் நீங்க சொன்னீங்க, ஆனா அது கேட்கல, அது வந்து நடக்கிறதுக்குள்ள இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு சம்பத்தும் சஞ்சயும் சேர்ந்து ஆறுமுகத்தை வந்து பழி வாங்க பிளான் போடுறாங்க. இவங்க நினைச்சபடி நடக்குமா, அதை எப்படி வந்து ஆறுமுகம் கண்டுபிடிச்சு அதை முறியடிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.